உனக்காக பொருந்தேனே எனதழகா. யாரு? அட நம்ம டாக்டர் மேடம். ஹலோ மிஸ்டர் லவ், எப்படி இருக்கீங்க? ஹலோ டாக்டர் மேடம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அன்பு. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ நம்ம மீட் பண்ணலாமா? ஐயோ டாக்டர் மேடம், நான் கொஞ்சம் வெளியில இருக்கேனே. எங்க ஓனர் ஒரு ஹோட்டல்ல டிராப் பண்ண சொன்னாங்க, அதுக்காக வந்திருந்தேன். ஏன் மேடம், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமா அன்பு, வர சண்டே எனக்கு என்கேஜ்மெண்ட். அதுக்கு தான் கேட்டேன், நேர்ல வந்து உங்களை இன்வைட் பண்ணணும்னு. ஐயோ மேடம், பரவாயில்ல மேடம், நீங்க போன்ல சொன்னதே போதும் மேடம், நான் வந்துடுறேன் மேடம். ஓகே அன்பு, கண்டிப்பா நீங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வரணும், சரியா? சரிங்க மேடம், கண்டிப்பா வரேன் மேடம். ஓகே அன்பு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் பாக்குறேன். பாய் அன்பு. சரிங்க மேடம். டாக்டர் மேடத்தோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போறதுக்கு இப்பவே நம்ம ஓனர் கிட்ட சொல்லி வைக்கணும். அப்பதான் அன்னைக்கு முக்கியமான வேலை ஏதாச்சும் இருந்தா அவர் பார்த்துப்பாரு. என்னது இது? கீழே ஒரு பர்ஸ் கிடக்கு. யாரோட பர்ஸ் இது? அட, நம்ம டாக்டர் மேடத்தை கட்டிக்க போறவரோட பர்ஸா இது? ஆமா, அவர் போட்டோ தான் இருக்கு. அப்போ அவரு இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாரு. சரி, நம்ம போய் அவர்கிட்ட பர்ஸை கொடுத்துடலாம். ஏய் பிரவீன், இப்ப எதுக்குடா நீ என்ன இங்க அர்ஜென்ட்டா கால் பண்ணி வர சொன்ன? ஏன்டா கொஞ்ச நேரத்துல நான் ஷில்பா அப்பா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கே வந்திருப்பேன். அங்கேயே வச்சு என்ன விஷயம் சொல்ல வேண்டியதானே? இப்ப எதுக்குடா நீ என்ன இப்ப இங்க வர சொன்ன? ஐயோ மம்மி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் மம்மி உங்களுக்கு வர சொன்னேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்டா? ஐயோ மம்மி, ஸ்டெல்லா இருக்கால, அவ இந்தியா வந்துட்டா மம்மி என்னை தேடி. என்னது? டேய் பிரவீன், என்னடா சொல்ற? அவ எப்படிடா இங்க வந்தா? நீ இந்தியாவுக்கு வந்த விஷயம் அவளுக்கு எப்படிடா தெரியும்? ஐயோ மம்மி, எனக்கும் அதான் மம்மி சுத்தமா புரியல. அவ எப்படி இந்தியா வந்தா, நான் இந்தியால இருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்னு ஒண்ணுமே புரியல மம்மி. டேய் பிரவீன், என்னடா சொல்ற? சரிடா, அவகிட்ட ஏதாச்சும் சொல்லி நீ அவளை திரும்பி யூஎஸ்கே அனுப்பி வச்சிடுறா. ஐயோ மம்மி, நானும் அவகிட்ட சொல்லிட்டேன் மம்மி, ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. எப்படியாச்சும் எனக்கும் ஷில்பாக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு என்கிட்டயே சவால் விடுறா மம்மி. டேய் பிரவீன், என்னடா சொல்ற? அந்த ஸ்டெல்லா இப்படி இல்லாம சொன்னா? டேய் பிரவீன், உனக்கு நல்லா தெரியும் இந்த கல்யாணம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு. டேய், ஷில்பா மேல ஒன்னும் கொஞ்ச நஞ்ச சொத்து இல்லடா, அவ்வளோ சொத்து அவன் பேர்ல இருக்குடா. கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா அத்தனை சொத்துக்கும் நம்ம தாண்டா வந்து அதிபதியே. என்னடா நீ இந்த டைம்ல வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? ஐயோ மம்மி, அதான் மம்மி எனக்கும் ஒண்ணுமே புரியல. எங்க இவ ஏதாச்சும் பண்ணிடுவாளன்னு சொல்லிட்டு எனக்கு வேற பயமா இருக்கு மம்மி. டேய் பிரவீன், அந்த ஸ்டெல்லாக்கு ஏதாச்சும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி டீல் பேச வேண்டியதானடா? அட போங்க மம்மி, நீங்க வேற. நானும் எவ்வளவு வேணாலும் பணம் கேளு, நான் தரேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு அது மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்றா மம்மி. என்னடா பிரவீன் சொல்ற? அந்த ஸ்டெல்லா இப்படி இல்லாம பேசினா பார்க்க நல்லா பூனை மாதிரி இருந்துட்டு எப்படி எல்லாம் பேசிருக்காவ? ஐயோ ஆமா மம்மி, இந்த ஸ்டெல்லா பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கும் ஷில்பாக்கும் நடக்க கல்யாணத்தையும் நிறுத்திடுவா போல இருக்கு மம்மி. அதனால எனக்கும் ஷில்பாக்கும் எவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ண முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மம்மி. டேய் பிரவீன், என்னடா விளையாடுறியாடா? ஏற்கனவே ரொம்ப அர்ஜென்ட் பண்ணி தான் என்கேஜ்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஷில்பா அப்பா கிட்ட எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் ஓகே 10 நாள் கழிச்சு மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த டைம்ல போயிட்டு இன்னும் நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணா அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடாதாடா? ஐயோ மம்மி, எனக்கு புரியுது மம்மி, நம்மளும் ஓவரா அவங்களை அர்ஜென்ட் பண்ணோம்னா நம்ம மேல உங்களுக்கு டவுட் வந்துருந்தோம். ஆனா என்ன மம்மி பண்றது? இந்த ஸ்டெல்லாவை எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மம்மி. டேய் பிரவீன், எலிக்கு பயந்து யாராச்சும் வீட்டையே கொளுத்துவாங்களாடா? அந்த ஸ்டெல்லா ஒரு எலி மாதிரிடா. நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் கொஞ்சம் இருக்காங்க, அவங்கள வச்சு உன் கல்யாணம் முடியிற வரைக்கும் அந்த ஸ்டெல்லாவை நம்ம கஸ்டடியில வச்சுக்கலாம், சரியா? மம்மி நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாண்டா பிரவீன். சரி, ஸ்டெல்லா மேட்டரை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஷில்பா கிட்ட கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி, சரியா? அட போங்க மம்மி, ஒரு வாட்டி அவ முன்னாடி நான் நல்லவனா நடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. ஏதோ ஆளு பார்க்க கொஞ்சம் அழகா இருக்காளே, அதோட சொத்தும் இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கஷ்டப்பட்டு நான் நல்லவனா ஆக்டிங் போட்டுட்டு இருக்கேன். இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ பிரவீன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த ஷில்பாவோட சொத்து ஃபுல்லா நமக்கு வரணும் பிரவீன், வரணும். மம்மி டோன்ட் வரி மம்மி, அந்த ஷில்பாவும் எனக்கு தான், அவ சொத்தும் எனக்கு தான் மம்மி. என்ன இது? பிரவீன் சார் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ அவரு ஷில்பா மேடத்தை சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அப்போ பிரவீன் சார் நல்லவர் இல்லையா? ஐயோ, டாக்டர் மேடம் ரொம்ப நல்லவங்களாச்சு. அவங்களுக்கு போய் இவரு இல்ல, இது இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நம்ம நிறுத்தியே ஆகணும். ஏதாச்சும் நம்ம தான் பண்ணணும். ஹே, யார் நீ? எதுக்கு நீ ரொம்ப நேரமா இங்கே நின்று எங்களே பார்த்துட்டு இருக்க? இவனா? இவன் எங்க என்ன பண்றான்? ஒருவேளை நானும் மம்மியும் பேசினதை இவன் கேட்டிருப்பானோ? இல்ல பிரவீன் சார், அது உங்க பர்ஸு கீழே கிடந்துச்சு, அதை கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் சார். ஆமா, அது ஏன் பர்ஸ் தான், குடு. ஹே, அதான் பர்ஸை கொடுத்துட்டல, கிளம்பு. என்ன பிரவீன், இவன் உனக்கு தெரியுமா என்ன? ஆமா மம்மி, ஷில்பா இருக்கால, அவளோட ஃப்ரெண்டு தான் இவன். இவளுக்கு என்ன டேஸ்ட்னே தெரியல. அவன் மூஞ்சும் அவன் கலரும் இவனை பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது மம்மி.
சரி விடு பிரவீன், எல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் அந்த ஷில்பா யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நம்ம தானே முடிவு பண்ண போகிறோம். அப்புறம் என்ன, விடு விடு. ச்சே, டாக்டர் மேடத்தை கட்டிக்க போறவரு இவ்வளோ மோசமானவரா? ஐயோ, டாக்டர் மேடம் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது. இப்ப என்ன பண்றது? பேசாம பிரவீன் சார் கெட்டவருங்கிற உண்மையை நம்ம டாக்டர் மேடத்தை மீட் பண்ணி சொல்லிடலாமா? ஐயோ, இன்னைக்கு டாக்டர் மேடம் வேற ஹாஸ்பிட்டல் போலன்னு சொன்னாங்களே. ஒருவேளை அவங்க வீட்டில் தான் இருப்பாங்களோ? சரி, அப்போ நம்ம வீட்டில் போய் மேடத்தை மீட் பண்ணி எல்லாம் உண்மையை சொல்லிடலாம். என்னடி இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருக்க? சாப்பிட வரலையா நீ? இல்லை பூஜா, கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்கில் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். என்னடி சாப்பிட்டு வந்து முடிக்கலாம்ல? இல்லை பிரியா, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதான். ஹே கேர்ள்ஸ், வாங்க லஞ்சு கிளம்பலாம். பூஜா, அபிக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கான், அவ முடிச்சிட்டு வரலாம், நம்மள போய் சாப்பிட சொல்றா. ஹே அபி, என்ன இது? வந்து முடிச்சுக்கலாம் வா. இல்லை பூஜா, அது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதான். நீங்கள் போய் சாப்பிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே பிரியா, இவ இப்போதைக்கு வரமாட்டா. சரி வா, நம்ம போய் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். நம்ம மட்டும் லேட்டாக போனோம், அந்த ராக்கி எருமை எல்லாத்தையும் சாப்பிட்ருவான். ஸோ நீ வா, நம்ம போகலாம். ஆஹா சரி பூஜா. சரி அபி, நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீ முடிச்சுட்டு சீக்கிரமாக வரணும். ஓகே? ஓகே பிரியா. என்ன இது, எல்லாரும் லஞ்ச் கிளம்பிட்டாங்க, ஆனா அபி இன்னும் கேபின்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சாப்பிடாம இன்னும் இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இவளை நீங்களா? ஹே அபி, இப்ப எதுக்கு நீ எந்திரிக்கிற? உட்காரு. ஆமா, நானே தான். என்ன மேடம், இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஒர்க் பாருங்க மேடம், வேண்டான்னு சொல்லல. ஆனா லஞ்ச் டைம்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒர்க்கை பார்க்கலாமே. இல்ல, அது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதான் முடிச்சிட்டு சாப்பிடலாமேன்னு. சோ வாட், சாப்பிட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்ல. இல்ல, அது நான் முடிச்சிட்டே சாப்பிட்றேனே. அபி, அதெல்லாம் அப்புறம் முடிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ போய் சாப்பிட்டுட்டு வாப்போ. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனே. அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன், அப்படித்தானே? சரி ஓகே, நீ எப்போ ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிட்றியோ அப்பவே நானும் சாப்பிட்றேன். என்னது, நீங்க இன்னும் சாப்பிடலையா? நான் இன்னும் சாப்பிடல. ஐயோ, டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிடுங்க. பாரா, என்ன மேடம், எனக்கு மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகுதா என்ன? ஏன் உங்களுக்காகலையா? இல்ல, அது நான் ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிடுறேன், இப்போ நீங்க போய் சாப்பிடுங்க. முடியாது. நீ இப்போ உடனே சாப்பிட போனா நானும் போய் சாப்பிடுவேன். இல்லைன்னா நீ எப்போ ஒர்க்கை முடிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றியோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். இல்ல, அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் நீங்க போய் சாப்பிடுங்களேன். முடியாது. ஐயோ, என்ன இவரு சின்ன குழந்தை மாதிரி இப்படி நின்று அடம் பிடிச்சிட்டு இருக்காரு, இப்போ என்ன பண்றது? சரி, நான் சாப்பிட போறேன், நீங்க போய் சாப்பிடுங்க. நம்ப மாட்டேன், நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பி சாப்பிட போனாதான் நான் போய் சாப்பிடுவேன். ஐயோ, என்ன இவரு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்றது, டைம் வேற ஆயிட்டு இருக்கு, பாவம் அவர் வேற இன்னும் சாப்பிடாம வேற இருக்கேன்னு சொல்றாரு. சரி, பேசாம அவருக்காகயாச்சும் நம்ம சாப்பிட்டு வந்தே ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன மேடம், ஏதோ யோசிக்கிறீங்க போல இருக்கு. சரி சரி, சீக்கிரம் யோசிச்சுட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது, நீங்க வேற ஒர்க்கை முடிச்சாதான் சாப்பிட போவேன்னு சொல்றீங்க. நானும் நீங்க சாப்பிட போறப்பதான் சாப்பிடலான்னு இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் முடிங்க, பசிக்குது வேற. என்னது, பசிக்குதா? சரி சரி, நான் இப்பவே சாப்பிட கிளம்புறேன், நீங்க ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டு வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்போ ஓகே, நீ இப்பவே கிளம்பு, நான் போய் சாப்பிட்றேன். சரி சரி, நான் கிளம்பிட்டேன், நீங்க போய் சீக்கிரம் சாப்பிடுங்க. சரிங்க மேடம். இவ இருக்காளே, இருந்தாலும் ரொம்ப தான் சின்சியரா இருக்கா. அப்பா, இவகிட்ட பேசி சாப்பிட அனுப்ப வைக்கிறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆகுது. இவளை எப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு நான் சமாளிக்க போறேனே தெரியல. ஐயோ, இந்த பூஜாவும் ராக்கியும் எங்க போனாங்கன்னே தெரியல. ஐயோ, இவங்க 2 பேரும் தனியா விட்டாவே எங்கடா 2 பேரும் எங்க நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்களோன்னு வேற பயமா வேற இருக்கு. 2 பேரும் எப்ப வருவாங்கன்னு வேற தெரியல. இந்த பூஜா வேற பசிக்குதுன்னு சொன்னா, ஆனா இன்னும் அவளை காணும். ஹாய் பட்டுக்குட்டி. கிருஷ்ணா, நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? வரதா சொல்லவே இல்ல. ஏய் வெயிட், எதுக்குடி இத்தனை கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? நான் தான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இன்ஃபார்ம் பண்ணாம வந்தேன். ஏன் மேடம், நான் இன்ஃபார்ம் பண்ணாம வரக்கூடாதா என்ன? ஐயோ கிருஷ்ணா, நான் அப்படி சொல்லல, திடீர்னு வந்து நிக்கிறீங்க, அதனால தான் கேட்டேன். என்ன இந்த டைம்ல வந்திருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல. அச்சோ, அப்படியா? சரி, இந்தாங்க, இத ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க.
ஏய் என்னடி இது உன் சாப்பாட்டை என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நீ என்ன சாப்பிடுவ அதெல்லாம் நான் ஏதாச்சும் பாத்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஐயோ என் பட்டுக்குட்டிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. அடியே பட்டுக்குட்டி, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஒழுங்கா நீ சாப்பிடு. நீ எடுத்துட்டு வரது இத்துக்கோண்டு. இதுல மேடம் என்கிட்ட கொடுத்துட்டு பட்னியா இருக்க போறீங்களா? ஒழுங்கா சாப்பிடுறீ. கிருஷ்ணா, சாப்பிட்டு தான் வந்தீங்களா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்க? சும்மா தாண்டி ஃபன் பண்ண. அம்மா என்ன நீ மட்டும் இருக்க? அபிசிஸ்டர் காணும். அவ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு வரேன்னு சொன்னா கிருஷ்ணா. சரிடி சரி. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு ஒர்க் எல்லாம்? பட்டுக்குட்டி, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்றேன்னு தெரியுமா? ஜாபுக்கு போறதுலேருந்து நீ என்னை மீட் பண்ணவே வர மாட்டேங்கிறடி. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. கிருஷ்ணா, நானும் தான் உங்களை நிறைய மிஸ் பண்றேன். நானும் மீட் பண்ண வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா டைம் ரொம்ப ஆகிடுது கிருஷ்ணா. சாரி. சரிடி சரி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி ஓகே, அப்போ நம்ம இந்த வீக்கெண்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே ஓகே கிருஷ்ணா. சரிடி. சாப்பாடு எவ்வளவு நேரம் தான் கையில வச்சுட்டே இருப்ப? சாப்பிடலாம்ல, டைம் வேற ஆகிட்டு இருக்கு பாரு. இன்னும் 2 பேர் வரணும் கிருஷ்ணா, அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். ஓ சரி சரிடி. பிரியா, அந்த ராக்கி லூசு இங்க வரலையா என்ன? என்னது? பூஜா, ராக்கியை தேடி தானே நீ போற, இப்ப என்ன என்கிட்ட வந்து கேக்குற? ஐயோ பிரியா, அவனை தேடி தான் போனேன். அந்த லூசு தான் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, நான் போய் பிரியா கிட்ட கொடுக்குறேன், நீ பில்ல பே பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தா. அப்பவும் உங்ககிட்ட வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கலையா? அவனை எந்த முக்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரியல. இங்க போறேன், இப்பவே போய் உனக்கு கையோட பிடிச்சி இழுத்துட்டு வரேன். பூஜா நில்லடி. ஒன்னதான் பிரியா, யார் இந்த பொண்ணு? கிருஷ்ணா, உங்ககிட்ட போன்ல சொன்னல பூஜா, அது இவனா. சரியான வாயாடி பொண்ணு தெரியுமா? ஆனாலும் அவ இருந்தா ஜாலியா தான் இருக்கும். எப்பவுமே இவளுக்கும் ராகேஷ்க்கும் சண்டை வந்துட்டே தான் இருக்கும். சரியான ஆங்கிரி பேர்ட்ஸ் ரெண்டும். இந்த பொண்ணை பார்த்தாவே தெரியுதுடி. ஐயோ கிருஷ்ணா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. பூஜாக்கு அது என்ன மேல கிரஷ் தெரியுமா? ஏ பிரியா, என்னடி சொல்ற? ஆதி மேல இந்த பொண்ணுக்கு கிரஷா? ஐயோ, இந்த பொண்ணுக்கு ஆதி அபியை லவ் பண்ற விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியாது கிருஷ்ணா. அதனாலதான் ஆதி நம்ம பார்த்தாவே அவ்வளோ சொல்லி விடுவா தெரியுமா? ஏ பிரியா, என்னடி சிரிக்கிற? பாவண்டி அந்த பொண்ணு வீணா மனசுல ஆசையை வளர்த்துட்டு கடைசியில ஆதி அபியை தான் லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஃபீல் பண்ணிட போறாடி. கிருஷ்ணா, உங்களை மாதிரியே தான் நானும் நினைச்சேன். ஆனா பூஜா ரொம்ப டேக் இட் ஈஸி கேர்ள். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஆதியா மேல கிரஷ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் டி. ஓகே பிரியா, அப்ப நான் ஆதியை பார்த்துட்டு கிளம்புறேன். நீ சாப்பிட்றீ, ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடு. அப்புறம் மறக்காம எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு. ஓகேவா? பை பிரியா, நான் கிளம்புறேன். பை கிருஷ்ணா, மிஸ் யூ. என்னடி கிளம்ப போற நேரத்துல இப்படி சொல்ற? ஐயோ, நீ வேற மிஸ் யூன்னு சொல்ற. நீ மிஸ் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக நான் ஏதாச்சும் கொடுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? உங்களை அடி வாங்க போறீங்க பாருங்க. என்ன கிருஷ்ணா, இங்க போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. ரொம்ப தாண்டி. அப்படியே மேடம் கேட்டோனே கொடுத்துட்ற மாதிரி தான் ரொம்ப பண்றீங்க. பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்கீங்கன்னு. ஓகே பிரியா, அப்ப நான் கிளம்புறேன். பாய். பாய் கிருஷ்ணா. என்ன இவன் நம்ம வந்தது கூட தெரியாம சிரிச்சுட்டே இருக்கான். டே ஆதி, டே ஒன்னதான்டா. டே கிருஷ்ணா, நீ எப்பட வந்த? என்னது எப்ப வந்தனாவா? நீ பைத்திய மாதிரி தனியா சிரிச்சுக்கிட்டே நின்னல, அப்பவே வந்துட்டேன்டா. என்னடா தனியா நின்னலாம் சிரிக்கிற? என்னடாச்சு மச்சான்? டே கிருஷ்ணா, அப்படின்னா எதுவும் இல்லடா. இல்லையே, நீ எதுவும் இல்லைன்னு சொல்றதுலயே தெரியுது ஏதோ இருக்குன்னு. சொல்லு மச்சான், என்ன விஷயம்? டே கிருஷ்ணா, எல்லாம் இந்த அபினால தான்டா. நான் நினைச்சேன்டா கண்டிப்பா நீ இப்படி இருக்கிறதுக்கு அபி சிஸ்டர் தான் ரீசனா இருப்பாங்கன்னு. ஆனா ஆதி, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? ஆமா மச்சான், இப்படி இருந்த என்ன இப்படி மாத்திட்டா சரியான மாயக்காரிடாவ. ஆனா ஒண்ணு மச்சான், அபிய நான் பார்த்ததுல இருந்து என் லைஃப் டோட்டலா மாறிடுச்சு மச்சான். அவ என் மேல எவ்வளோ கேரிங்கா இருக்கான்னு தெரியுமா மச்சான்? ஒரு நாளும் ஒரு வழியில அவ என் மேல அக்கறையும் பாசத்தையும் காட்டிக்கிட்டே இருக்கா மச்சான். சத்தியமா எனக்கு புரியலடா, இவ்வளவு வருஷம் எப்படி நான் அவளை மிஸ் பண்ணியிருந்தேன்னு. ஆனா ஒண்ணு மச்சான், இதுக்கப்புறம் கண்டிப்பா அவளை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்டா. என்ன மச்சான், லவ் டைலாக்லாம் சும்மா அடிச்சு விடுற. போற பக்கம் பார்த்தா என்னையே ஓவர் டேக் பண்ணி போயிடுவ போல இருக்கே. டே கிருஷ்ணா, நீ ரொம்ப பண்றடா. ஆனா ஒண்ணுடா மச்சான், ஒரு நாளும் அபி மேல நான் வச்சிருக்க லவ் கூடிக்கிட்டே தாண்டா போகுது. எவ்வளோ சீக்கிரத்துல அபிகிட்ட என் மனசுல உள்ளதை சொல்லணுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லி சீக்கிரமா அவளை என் பக்கத்துலயே வச்சுக்கணும்னு தோணுதுடா மச்சான்.
சூப்பர்டா மச்சான். பின்ன என்னடா, அபி சிஸ்டர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதானே? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அபி சிஸ்டருக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்புறம் எதுக்கு மச்சான் டைமை வேஸ்ட் பண்ற? சட்டப்பட்டுன்னு சிஸ்டர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போக வேண்டியதானே? அப்படிதான் நானும் நினைச்சேன்டா. ஆனா என்னன்னே தெரியலடா. அவ கண்ணை பார்த்தாவே எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குதுடா. நல்லா தான் இருக்கேன், ஆனா அவ பக்கத்துல போனாவே கை கால்லாம் உதறது எனக்கு மட்டும் தான் கிருஷ்ணா தெரியும். ஆனாலும் அது மட்டும் ரீசன் இல்லடா. அவ இப்போதான் ஜாப்லயே ஜாயின் பண்ணிருக்கா. அதோட அவளுக்கு படிச்சுட்டு ஜாப் போகணும்னு ரொம்ப ஆசைடா. அதனால அவ கொஞ்ச நாள் அவ ஆசைப்படி ஜாபை கண்டினியூ பண்ணட்டும். அதுக்கப்புறம் பொறுமையா நான் சொல்லி ஓகே பண்ணி அப்புறம் நாங்க அடுத்த லெவலுக்கு போலான்னு நான் யோசிச்சிருக்கேன்டா. சரிடா மச்சான், சரி. அது ஒரு முடிவு பண்ணிட்டா மாற்ற முடியுமா என்ன? சரி மச்சான், நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, ஸோ நான் கிளம்புறேன்டா. பாய்டா. சரிடா கிருஷ்ணா, பாய்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.